ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கலையா? இனிமேல் இந்த தேதியிலேருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் எந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் முன்னோடி திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டமாக தான் பார்க்குறாங்க. குடும்பத்திற்காக வாழ்நாளெல்லாம் ஓயாமல் உழைக்கும் பெண்களுக்கு அவர்களோட உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வராங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு 12,000 ரூபாய், அதாவது மாதம் மாதம் 1,000 ரூபாய் உரிமை தொகையா பெற்றுட்டு வராங்க. ஒரு குடும்ப அட்டையில பெயர் இடம்பெற்றுள்ள அனைவருமே ஒரு குடும்பமா தான் கருதப்படுறாங்க. ஒவ்வொரு தகுதி வாய்ந்த குடும்பத்துல இருக்கும் குடும்ப தலைவிக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, குடும்ப தலைவர் அட்டையில குடும்ப தலைவர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்க பெண் குடும்ப தலைவியாக கருதப்படுவாங்க. ஒருவேளை குடும்ப அட்டையில ஆண் குடும்ப தலைவரா குறிப்பிட்டிருந்தாலும் அந்த குடும்ப தலைவரின் மனைவி குடும்ப தலைவியா கருதப்பட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் பெறதுக்கான தகுதியை பெறுவாங்க. இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு கீழே இருக்கணும். 5 ஏக்கருக்கு குறைவா நன்செய் நிலம், அப்படி இல்லைன்னா 10 ஏக்கருக்கு குறைவா புன்செய் நிலம் வச்சிருக்கிற குடும்பங்கள். அப்புறம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டு உபயோகத்திற்கு 3,600 யூனிட்டுக்கும் குறைவா மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவிகளும் இதில் விண்ணப்பிக்கலாம். தகுதி இருந்தும் உங்களுக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னு கூறும் பெண்களுக்கு புதுசா புதுசா ரேஷன் கார்டு வாங்கியிருக்க பெண்கள் இவங்க எல்லாருமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே பார்த்தீங்கன்னா, புதிதா ரேஷன் கார்டு பெற்றவங்க அம் இதுக்கு முன்னாடி தொகைக்கு விண்ணப்பிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு தேதி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, வர ஜூலை 15ஆம் தேதியில மகளிர் உரிமை தொகைக்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க, நம்ம முதலமைச்சர். அது என்ன அப்படின்னா, தஞ்சை கல்லூரி விழாவில் கலந்துகிட்ட போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற பெயர்ல முகாம்கள் நடத்தப்படும். இந்த முகாம்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் தங்களோட விண்ணப்பங்களை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழங்கப்படும் விண்ணப்பங்களுக்கு 45 நாள்ல முடிவுகளும் தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க விண்ணப்பம் செஞ்ச 45 நாள்ல உங்களுக்கு பணம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருமா. ஜூலை 2வது வாரம் வரை தொடங்கி அக்டோபர் மாதம் வரை உங்களுக்கு ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. புதிதா ரேஷன் கார்டை வச்சிருக்கிறவங்க, அதுக்கப்புறம் இதுவரையும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கப் பெறாதவங்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி விண்ணப்பம் செய்யலாம். ஜூலை 15ஆம் தேதி முதல் அக்டோபர் 15ஆம் தேதி வரை நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டும்தான் விண்ணப்பம் செய்ய முடியும். மக்கள் இந்த முகாம்களுக்கு நேரடியா சென்று இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற குடும்ப தலைவிகளும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புதிதா ரேஷன் கார்டு வாங்கியிருக்கிறவங்களும் கண்டிப்பா இத அப்ளை பண்ணுங்க. இந்த ஸ்டாலின் முகாம்கள யூஸ் பண்ணி உங்களோட பெனிஃபிட்ஸ யூஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு என்னோட சேனல தொடர்ந்து பாருங்க. அப்படியே சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.